இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட போகின்றதா? ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் அமெரிக்கா இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் முடிக்கப் போகின்றதா? நாங்கள் எங்களுடைய மிகப்பெரிய இராணுவ படையை ஈரானை நோக்கி அனுப்பி வைத்திருப்பதாக மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் இதற்கான பதிலடிகளை வழங்கிய ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய தளபதியும் ஈரான் மீது அதிகளவான பாசத்தை தொடர்ந்து பொழியும் துரோகி அர்துகானும் ரத்து செய்யப்பட்டு பிற்போடப்பட்டிருக்கக்கூடிய துரோகி அர்துகானினுடைய ஈரானுக்கான விஜயமும் டமஸ்கஸில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய துருக்கியின் மிகப்பெரிய ராடர் கட்டமைப்புகளும் துரோகி அர்துகானின் பாசத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இரட்டை வேடமும் காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் மிகப்பெரிய குழிகளையும் கால்வாய்களையும் அமைத்து வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டங்களும் அமெரிக்க தூதர் டொம்பெராக்குக்கும் SDF குர்திஷ் படையினுடைய தலைவருக்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் லெபனானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான இறுதி எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் டொனால்ட் ட்ரம்பின் காசா பீஸ் கவுன்சிலும் இந்த பீஸ் கவுன்சிலில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய அடிமைகளும் துரோகிகளும் இதன் மூலமாக காசாவிலே மேற்கொள்ளப்பட போகும் ரியல் எஸ்டேட் வியாபாரங்களும் பீஸ் கவுன்சில் தொடர்பாக யமன் ஹவுதிகளுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசாவுக்கான பீஸ் கவுன்சிலில் சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி, எகிப்து, ஜோர்டான், இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் இணைந்து கொள்வதாக அறிவித்துள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிமைகளும் துரோகிகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா பீஸ் கவுன்சிலில் முழுமையாக இணைந்து கொள்வதாக அறிவித்துள்ளார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்பின் இந்த பீஸ் கவுன்சிலில் நிரந்தர உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இதற்காக $1 பில்லியன் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். மேலும் நேற்று மாலை டாவோஸிலே டொனால்ட் ட்ரம்ப் பீஸ் கவுன்சில் அமைப்பை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். மேலும் இந்த பீஸ் கவுன்சில் அமைப்புக்கு கீழால் இயக்கப்படுகின்ற காசாவின் எக்ஸிகியூட்டிவ் போர்டு தொடர்பான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார். அதே போன்று அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னரும் காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய எதிர்கால திட்டத்தினை முன்வைத்தார்கள். ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள், அடிமைகள், துரோகிகள் மற்றும் பல ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு மத்தியிலேயே ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் காசாவுக்கான எதிர்கால திட்டத்தினை முன்வைத்தார்கள். மேலும் இந்த திட்டத்திற்கு ப்ராஜெக்ட் சன்ரைஸ் என்றும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு காசாவினுடைய எதிர்காலத்திற்கான கட்டமைப்புகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டத்தினுடைய அனைத்து தகவல்களையும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக பதிவிட்டுள்ளேன். இந்த ப்ராஜெக்ட் சன்ரைஸ் திட்டமானது எவ்வாறு மேற்கொள்ளப்பட போகின்றது, இந்த திட்டத்தின் மூலமாக காசா எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட போகின்றது, பலஸ்தீனிய மக்கள் காசாவிலிருந்து எவ்வாறு வெளியேற்றப்பட போகின்றார்கள், காசாவிலே உள்ள பலஸ்தீனிய மக்களின் சொத்துக்கள் எவ்வாறு கொள்ளையடிக்கப்பட போகின்றன, புனரமைப்பு என்கின்ற பெயரில் எவ்வாறு இவர்கள் ஒட்டுமொத்த காசாவையும் ரியல் எஸ்டேட் வியாபார தளமாக மாற்றப் போகின்றார்கள் என்பது தொடர்பான எல்லா விதமான தகவல்களையும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அந்த காணொளியை பார்வையிடுங்கள். இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அரேபிய ஜியோனிச தலைவர்களும் ஏனைய துரோகிகளும் ஒன்றிணைந்து எவ்வாறு காசாவை ரியல் எஸ்டேட் வியாபார தளமாக மாற்றி பலஸ்தீனிய மக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து காசாவினுடைய நிலத்தை கொள்ளையடித்து மத்திய கிழக்கின் ரிவியராவாக மாற்றி ஹமாஸை நிராயுதபாணியாக்கப் போகின்றார்கள் என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த திட்டத்தின் மூலமாக பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு காசாவிலிருந்து பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேற்றப்படுவார்கள் என்பதும் காசா முழுமையாக அளிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படும் என்பதனையும் அடிமை அரபு நாட்டு தலைவர்களும் துரோக தலைவர்களும் நன்றாகவே தெரிந்து வைத்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாமிய மற்றும் அரபு நாட்டு தலைவர்கள் அனைவரும் இந்த திட்டத்தின் மூலமாக காசா தரைமட்டமாக்கப்பட்டு பலஸ்தீனிய மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்பதனை அறிந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இதனையே ஜியோனிஸ் அரபு தலைவர்களும் துரோகிகளும் விரும்புகின்றார்கள். இதற்கமைவாகவே குறித்த திட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு டொனால்ட் ட்ரம்புக்கு முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள்.
அத்தோடு டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் உத்தியோகபூர்வமாக அறிமுகம் செய்யப்பட்டதற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். காசாவுக்கான பீஸ் கவுன்சில் மற்றும் காசாவுக்கான எக்ஸிகியூட்டிவ் போர்டு என்பன உருவாக்கப்பட்டுள்ளன. காசாவில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்கத்திலேயே நாங்கள் இந்த வேலை திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளோம். மேலும் என்னுடைய ஒப்பந்தத்திற்கமைவாக ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். என்னுடைய ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கியிருக்கக்கூடிய ஹமாஸ் அவசரமாக ஆயுதங்களை கீழே வைத்து நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். காசாவிலே நாங்கள் இதை செய்யத்தான் போகின்றோம். இல்லாவிட்டால் காசாவில் அமைதியை ஏற்படுத்த முடியாது. தற்போது காசாவிலே சிறிய தீப்பொறியாகவே ஹமாஸ் காணப்படுகின்றது. விரைவில் நாங்கள் இந்த தீப்பொறியையும் முழுமையாக அணைத்து விடுவோம். அவர்கள் ஒப்புக்கொண்ட சமாதான உடன்படிக்கைக்கு அமைவாக ஆயுதங்களை கீழே வைத்து விட வேண்டும். இல்லாவிட்டால் காசாவின் களத்தில் நிலைமைகள் தலைகீழாக மாறிவிடும். மேலும் எங்களுக்கும் வேறு வழி இல்லை. ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கு தேவையான எல்லாவிதமான முடிவுகளையும் நாங்கள் எடுப்போம். காசாவிலே ஹமாஸினால் ஒரு பொழுதும் நிலைத்திருக்க முடியாது. ஹமாஸ் காசாவிலே நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் காசாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய மிக முக்கியமான 6 நிறுவனங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தடைகளை விதித்துள்ளார். மேலும் வெளிநாடுகளிலிருந்து ஹமாஸுக்கு நிதியுதவிகளை வழங்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களுக்கு எதிராகவும் தடைகளை விதித்துள்ளார். காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கு ஹமாஸுக்கான நிதி உதவிகளை முழுமையாக நிறுத்த வேண்டும். இதன் அடிப்படையிலேயே தற்போது ஹமாஸுக்கான நிதி உதவிகளை முடக்கும் நோக்கத்தோடு பல முக்கியமான நிறுவனங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தடைகளை விதித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த தடைகளை அடிமை அரபு நாடுகளும் துரோகிகளும் முழுமையாக செயற்படுத்த போகின்றார்கள். இதற்கமைவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து ஹமாஸுக்கு தேவையான நிதி உதவிகள் அனைத்தையும் முழுமையாக நிறுத்துவதற்கும் இந்த நிதி உதவிகள் செல்லக்கூடிய பாதைகளை முழுமையாக நிறுத்துவதற்கும் அரபு ஜியோனிச தலைவர்களும் துரோகிகளும் தயாராகி வருகின்றார்கள். இதற்கமைவாக வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய தடை உத்தரவுகளை இந்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் அவர்களுடைய நாட்டிலே நடைமுறைப்படுத்தி உள்ளார்கள். அத்தோடு காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் கவுன்சில் தொடர்பாக யெமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே இன்னும் அமைதி ஏற்படவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே அதனுடைய கொடூரங்களையும் தாக்குதல்களையும் தொடர்கின்றது. ஒப்பந்தம் என்கின்ற பெயரில் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்திற்கமைவாக நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் அனுமதிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தத்தில் காசா அமைதியற்ற பிரதேசமாகவே இருக்கின்றது. மேலும் அமைதி இல்லாத காசாவில் போலியான அமைதியை ஏற்படுத்துவதாக கூறி டொனால்ட் ட்ரம்ப் காசாவுக்கான அமைதி வாரியத்தையும் உருவாக்கியுள்ளார். உண்மையில் இது காசாவுக்கான பீஸ் கவுன்சில் அல்ல, இது ட்ரம்பினுடைய கவுன்சில் ஆகும். இந்த ட்ரம்ப் கவுன்சிலானது அமெரிக்கா மற்றும் ஜியோனிசத்தினுடைய நலன்களுக்காகவே முழுமையாக செயற்படும். காசாவிற்குள்ளே தாக்குதல்களை தொடருவதற்கும் கொடூரங்களை அதிகரிப்பதற்கும் காசாவிற்குள்ளே அவர்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்கும் ஒரு கருவியாகவே இந்த ட்ரம்பினுடைய கவுன்சிலை பயன்படுத்த போகின்றார்கள். மேலும் இந்த ட்ரம்ப் கவுன்சிலானது பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை குளித்தோண்டி புதைக்கக்கூடிய அழகாகவே செயற்பட போகின்றது என யெமன் அன்சாருல்லாவினுடைய புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. ஒரு புறம் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்கின்றன. இன்னும் ஒரு புறம் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸின் தலைவர்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்கள் தொடர்கின்றன. அமெரிக்காவினதும் ஐரோப்பாவினதும் உளவு தகவல்களுக்கு அமைவாக காசாவின் களத்திலே ஹமாஸின் தலைவர்களை படுகொலை செய்வதற்கான எல்லாவிதமான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் காசாவின் நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் காசாவின் பாதுகாப்பு படையை காவல்துறையை சேர்ந்தவர்களையும் முழுமையாக படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு கடந்த 2 தினங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே மிகப்பெரிய குழிகளையும் கால்வாய்களையும் தோண்டுவதற்கு ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்தில் மஞ்சள் நிற பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களாகும். ஏனைய எஞ்சிய பிரதேசங்களையே ஹமாஸ் கட்டுப்படுத்துகின்றது. மேலும் ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய மஞ்சள் எல்லை கோட்டு பிரதேசத்திலேயே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய குழிகளையும் கால்வாய்களையும் தோண்டி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே இவ்வாறு குழிகளையும் கால்வாய்களையும் தோண்டி அதற்குள்ளே கொங்கிரீட்டையும் நிரப்பி வருகின்றது. காசாவின் எல்லை பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள் சுரங்கப்பாதைகளை உருவாக்க முடியாத வண்ணம், எல்லையினூடாக துளையிட்டு நுழைய முடியாத வண்ணம் எவ்வாறு கொங்கிரீட் சுவர்களை உருவாக்கி இருக்கின்றது
இருந்ததோ அதே போன்றே தற்போது மஞ்சள் எல்லை பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கான்கிரீட் சுவர்களை அமைத்து வருகின்றது. இதன் மூலமாக ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களிலிருந்து பலஸ்தீனிய போராளிகளினால் சுரங்கப்பாதைகளை அமைத்து மஞ்சள் நிற பிரதேசங்களுக்குள் நுழைய முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். மேலும் இதன் மூலமாக மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை பயன்படுத்த முடியாத நிலைமையும் ஏற்பட்டுவிடும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இந்த குழிகளை அமைத்து கால்வாய்களை அமைத்து மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஹமாஸின் சுரங்கப்பாதைகளை முற்றுகையிடப் போகின்றார்கள். இதன் மூலமாக ஹமாஸின் பெரும் பகுதியான சுரங்கப்பாதைகளை முழுமையாக அழிக்க முடியும் என திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மஞ்சள் எல்லை பிரதேசத்தில் இந்த வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. அதே நேரம் இவை தொடர்பாக அடிமை மத்தியஸ்தர்களும் துரோகிகளும் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. மேலும் அடிமை அரபு ஊடகங்களும் இவை தொடர்பான தகவல்களை வெளியிடுவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அடிமை தலைவர்களினால் துரோக தலைவர்களினால் ஆதரிக்கப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை அவர்கள் முழுமையாக நியாயப்படுத்துவதற்கே முயற்சி செய்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சிலையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தையும் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இந்த அடிமை அரபு ஊடகங்கள் நியாயப்படுத்தி வருகின்றன. இதற்கமைவாகவே இவ்வாறான தகவல்களையும் இந்த அடிமை அரபு ஊடகங்களும் வெளியிடுவதில்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனானினுடைய 18க்கும் அதிகமான பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை நேற்றைய தினமே டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த வான்வெளி தாக்குதல்களிலே 5 குடியிருப்பு கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இந்த குடியிருப்பு கட்டிடங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய உள்கட்டமைப்பாக செயற்படுவதாகவும் ஏவுகணைகள் ஆயுதங்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் இதனாலேயே குறித்த கட்டிடங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானுக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலே 4 வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசத்தின் ஊடாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொள்வதாகவும் இந்த ஆயுத பரிமாற்றங்களை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு இந்த வான்வெளி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 2 வாகனங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த ட்ரோன் தாக்குதலிலே 2 ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சிரியாவிலே அமெரிக்கா மேற்கொண்டு வரக்கூடிய காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் ஈரான் மற்றும் ஈராக்குக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் ISIS பயங்கரவாதிகளுடைய 2ஆம் கட்டளை தாக்குதல்கள் தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் மிக முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். நேற்றைய காணொளியை பார்வையிடாதவர்கள் தயவு செய்து அந்த காணொளியை முழுமையாக பார்வையிடுங்கள். அப்போது தான் மத்திய கிழக்கிலே நடைபெறக்கூடிய அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அத்தோடு நேற்று மாலை அமெரிக்க தூதர் டாம் பெராக் SDF குர்திஷ் படையினுடைய தலைவரான மஸ்லூம் அப்தியுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். ஈராக்கினுடைய குர்திஸ்தான் தலைநகரான எர்பில் பிரதேசத்திலேயே இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த கலந்துரையாடலில் அமெரிக்காவினுடைய முக்கியமான பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது குர்திஷ் படை பிரிவுகளை வடகிழக்கு சிரியாவிலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான சம்மதத்தையும் SDF குர்திஷ் படையினுடைய தலைவர் வழங்கி இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளையும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் அவசரமாக ஈராக்கை நோக்கி நகர்த்துவதற்கான வேலை திட்டங்களை அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் நூற்றுக்கணக்கான ISIS பயங்கரவாதிகள் சிரியாவின் சிறைச்சாலைகளிலிருந்து ஈராக்கை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இவ்வாறு நகர்த்தப்படக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் பாதுகாப்பான முறையில் நகர்த்தப்படுகின்றார்களா, ISIS பயங்கரவாதிகளுடைய தளபதிகள் பாதுகாப்பான முறையில் நகர்த்தப்படுகின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. அத்தோடு சிரியாவினுடைய பல்மெரா மற்றும் டேரெசோர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் அணிதிரட்டல்களையும் அவசரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஏற்கனவே வடகிழக்கு சிரியாவிலிருந்து சிறைச்சாலையிலிருந்து தப்பியோடி இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் தற்போது ஒன்றிணைந்து டேரெசோர் மற்றும் பல்மெரா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் களத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அத்தோடு நேற்றிரவு ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். நாங்கள் ஈராக்கிலே அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். ஈராக்கினுடைய எல்லையை பாதுகாப்பதற்கும் ஈராக்கிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். மேலும் தற்போது சிரியாவிலே நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் அவசரமாக அணிதிரட்டல்களையும் ஆரம்பித்துள்ளோம். ஈராக்கிய எல்லை பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காகவும் பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்களில் இருந்து ஈராக்கிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காகவும் நாங்கள் முழுமையான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என ஈராக்கிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். எனவே இதற்கமைவாக தற்போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அணிதிரட்டல்களையும் அவசரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் அதிகமான போராளிகள் முழுமையாக தயாராகி வருகின்றார்கள். அடுத்து நாங்கள் இஸ்ரேலோடு எங்களுடைய வர்த்தக தொடர்புகளை குறைத்து விட்டோம். பெரும்பாலான வர்த்தக தொடர்புகளை முறித்துக் கொண்டுள்ளோம் என 6 மாதங்களுக்கு முன்பு துரோகி அர்துகான் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். ஆனால் இவை அனைத்தும் சர்வதேசத்தையும் சர்வதேச முஸ்லிம்களையும் ஏமாற்றக்கூடிய வெற்று அறிக்கைகளாகும். மேலும் இவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது சில தரவுகளும் வெளியாகியுள்ளன. அதாவது கடந்த 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் அசர்பைஜானிலிருந்து துருக்கி வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எரிபொருள் எண்ணெய் ஏற்றுமதியானது 31% அதிகரித்துள்ளது. துருக்கியின் ஆதரவோடு ஒரு நாளைக்கு 94,000 பீப்பா எண்ணெய்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை சென்றடைந்துள்ளன. துருக்கி வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எண்ணெய் ஏற்றுமதியானது 31% அதிகரித்திருப்பதாகவே இந்த தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இப்படியான நிலைமையிலேயே கடந்த 2 வாரமாக துரோகி அர்துகான் ஈரானுக்கு ஆதரவான கருத்துக்களையும் ஈரான் மீதான பாசத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றார். துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதானும் ஈரான் மீதான பாசத்தினை வெளிப்படுத்தி வருகின்றார். ஈரானினுடைய பாதுகாப்பே துருக்கியின் பாதுகாப்பாகும். ஈரானின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு துருக்கி முழுமையான ஆதரவை ஈரானுக்கு வழங்கும். மேலும் நாங்கள் ஈரானுக்கு எல்லா விதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என துரோகி அர்துகான் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு துரோகி அர்துகான் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியானுக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் செயற்பாடுகளையும் அமெரிக்காவின் செயற்பாடுகளையும் வன்மையாக கண்டிப்பதாகவும் ஈரானின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு துருக்கி எல்லாவிதமான உதவிகளையும் வழங்கும் என்றும் துரோகி அர்துகான் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியானிடம் கூறியுள்ளார். அத்தோடு துருக்கி சிரியாவின் டமஸ்கஸ் விமான நிலையத்தில் STRT-100 என்கின்ற மிகப்பெரிய ராடர் கருவிகளையும் பொருத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பே குறித்த ராடர் கருவியானது பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த ராடர் கருவியின் மூலமாக 115 மைல் வரையிலான அனைத்து வான்வழி தகவல்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு போர் விமானங்களை வான்பரப்பை நோக்கி செலுத்தியதும் டமஸ்கஸில் இருக்கக்கூடிய துருக்கியின் இந்த ராடர் கருவியின் மூலமாக விரைவாக அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனைத்து போர் விமான செயற்பாடுகளையும் முழுமையாக கண்காணிக்க முடியும். எனவே துரோகி அர்துகான் டமஸ்கஸில் அமைத்திருக்கக்கூடிய இந்த ராடர் கருவியை பயன்படுத்தி ஈரானோடு சில ஒப்பந்தங்களை முடிப்பதற்கும் திட்டமிட்டிருந்தார். அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டதும் அவை தொடர்பான உளவு தகவல்களை நாங்கள் ராடர் கருவிகள் மூலமாக பெற்றுக்கொண்டு ஈரானுக்கு அவசரமாக வழங்குகின்றோம். மேலும் இதற்கு ஈடாக ஈரானிய அரசாங்கம் சிரியாவிலே ஜூலானியின் அரசாங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும். ஜூலானின் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தை முடிப்பதற்கும் துரோகி அர்துகான் திட்டமிட்டிருந்தார். இதற்கமைவாக ஈரானுக்கு விஜயம் செய்து ஈரானிய உச்ச தலைவரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானிய உச்ச தலைவரை யாரும் சந்திக்க முடியாது என்றும் அவ்வாறு சந்திப்பது அவருடைய பாதுகாப்பை குறைத்து விடும் என்றும் ஈரானிய அரசாங்கம் துரோகி அர்துகானினுடைய இந்த விஜயத்தை ரத்து செய்துவிட்டது. எனவே தனக்கு லாபம் இல்லாமல் துரோகி அர்துகான் இந்த காய் நகர்த்தல்களையும் மேற்கொள்ள மாட்டார். இதனால் ஈரானிய தலைவர்கள் எப்போதும் துரோகி அர்துகானிடமிருந்து விலகி இருப்பதே அவர்களுக்கும் சிறந்ததாகும். அத்தோடு நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஒரு மிகப்பெரிய இராணுவ படையை மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தியுள்ளோம். ஈரானுக்கு எதிராக நாங்கள் மிகப்பெரிய இராணுவ படையையே அனுப்பி வைத்துள்ளோம். எங்களுடைய போர்க்கப்பல்களும் விமானம் தாங்கி கப்பல்களும் ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மேலும் எதுவும் நடக்காது என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் நாங்கள் ஈரானில் என்ன நடக்கின்றது என்று ஆராய்ந்து வருகின்றோம். விரைவில் ஈரான் தொடர்பான முடிவுகளை எடுப்போம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஜோர்டானிலே அமெரிக்க
அமெரிக்க போர் விமானங்களும் அமெரிக்காவினுடைய சரக்கு விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் குவிக்கப்பட்டு வருகின்றன. ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தை பயன்படுத்தி தான் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும், ஈரானினுடைய ஏவுகணைகளை முழுமையாக சுட்டு வீழ்த்துவதற்கும் ஈரானிய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை தான் முழுமையாக பயன்படுத்தப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இன்றைய தினமும் ஜோர்டானிய விமான கட்டளை தளத்தில் 5க்கும் அதிகமான F-15 போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. அதே போன்று நேற்றிரவு பிரித்தானியாவினுடைய உளவு விமானங்களும் போர் விமானங்களும் கத்தாரினுடைய அல் உதைத் விமான கட்டளை தளத்தில் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் போர் கப்பலானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை அடைந்துவிடும் என்றும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டு விடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் அமெரிக்கா முழுமையாக முடித்துவிடும் என அமெரிக்க ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் இன்னும் சில ஆதாரங்களுக்கு அமைவாக இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு நெட்டன்யாகுவும் விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தினை நடத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பாகவும் ஈரானினுடைய ஏவுகணைகளை முறியடிப்பது தொடர்பாகவுமே இந்த அவசர போர் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் பக்பூர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய முப்படைகளும் உச்ச எச்சரிக்கையில் உச்ச தயார் நிலையில் இருக்கின்றார்கள். எங்களுடைய வீரர்கள் தூண்டுதலிலேயே இருக்கின்றன. மேலும் தற்போது அமெரிக்கா ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக செய்திகளை அனுப்பியுள்ளது. நாங்கள் ஒரு பொழுதும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு செல்ல போவதில்லை. இந்த பேச்சுவார்த்தைகள் ஏமாற்று நாடகங்களாகும். மேலும் இந்த ஏமாற்று நாடகங்களில் நாங்கள் ஒரு பொழுதும் சிக்கப் போவதில்லை. நாங்கள் போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.